ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வீடியோ மூலமாக டைம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸாக வரும்ல, அது மாதிரி ப்ராப்ளம்ஸை இந்த செஷனில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் பேஸ்டு ப்ராப்ளம்னு சொன்னாவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும். என்னதுன்னா, ஒரு மணி நேரத்தை நான் மினிட்ஸில் எப்படி பார்க்கறது, செகண்ட்ஸில் எப்படி பார்க்கறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் பேஸ்டாக கேட்காம எல்லாமே மினிட்ஸ் பேஸ்டாக தான் கேட்குறாங்க. இந்த கேள்வியை பாருங்களேன். டான் ரெண்டட் 2 movies டு வாட்ச் லாஸ்ட் நைட். என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 மூவி வாட்ச் பண்ணுறதுக்கு அவருக்கு ரெண்ட் பண்ணியிருக்காரு. நான் 2 மூவிக்கு உங்களுக்கு பிக்சர் இங்கே போட்டு வச்சுருக்கிறேன். 2 மூவி அவர் வாட்ச் பண்ணுறதுக்கு அவர் 2 CD வாங்கின மாதிரி உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் see that ஹியர். இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஓகே, 2 மூவி அவர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஒரு மூவி அவதார், இன்னொரு மூவி பேட்டில்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மூவிக்கு 1 hour 40 minutes தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 hour 40 minutes ஆகுது ஒரு மூவி அவர் பார்க்குறதுக்கு. அண்ட் செகண்ட் மூவி 1 hour 50 minutes ஆகுது லாங். ஸோ ஹவு மச் டைம் டிட் ஹி டேக் ஃபார் டான் டு வாட்ச் 2 movies? எவ்வளோ நேரம் டான்க்கு ஆச்சு 2 மூவியை வாட்ச் பண்ணுறதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் நோ, முதலாவது என்னென்னா 1 hourக்கு 1 hour is equal to 60 minutes. ஓகே, 60 minutes. அப்போது நான் இந்த 1 hour நான் எப்படி எழுதலான்னா, 1 hour 40 minutes-ஐ 60 plus 40 minutes. ஓகே, 60 plus 40 minutes-னு எழுதலாம். ஒரு ஃபஸ்ட்டு படத்தை பார்க்குறதுக்கு, இந்த படத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. செகண்ட் படத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்ப்போம். 1 hour 50 minutes. அப்போ 60 plus 50 minutes. ஓகே, 60 minutes. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் மூவி அவர் பார்க்குறதுக்கு 1 hour 40 minutes-ஐ நான் மினிட்ஸில் எப்படி சொல்லலாம்னா 100 minutes சொல்லலாம். 100 minutes-ன்னு சொல்லலாம். செகண்ட் மூவியை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு? 160 plus 50 எவ்வளோ? 110 minutes. ஓகே, மினிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா மொத்தமாக இவருக்கு 210 minutes ஆயிருக்கு. 210 minutes ஆயிருக்கு. சரி, இப்போ 210 minutes நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 210 minutes. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 4.5 hours, 3.5 hours, 2 இப்போ ஹவர்ஸில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணோன்னா வாட் ஐ ஷுட் டூ இஸ் ஐ ஷுட் டிவைட் இட் பை 60. அதுதான் இந்த ப்ராப்ளம் மூலமாக கற்றுக்க போகிறோம். ஸோ மினிட்ஸை நான் ஹவர்ஸாக மாற்றணுன்னா ஐ ஷுட் டிவைட் இட் பை 60. ஸோ 60ஆல் டிவைட் பண்ணுங்கள், கேன்சல் ஆகும். ஸோ 21 divided by 6. கரெக்டாக 60ஆல் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18. ஓகே, 6 4s are பண்ணால் 24 போயிடுது, 6 3s are 18 நிறுத்திக்கிறேன். ஸோ இதோட ரிமைண்டர் என்னது? 3. ஓகே, 18க்கு அப்புறம் 19 20 21. ஓகே, 3. தட் இஸ் மை ரிமைண்டர். ஸோ நான் இதை எப்படி எழுதலாம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாடலில் QR by D. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதலாம்? QR by D. Q stands for quotient. கோஷியன்ட்னு சொல்லுவாங்க தமிழில், ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க, கோஷியன்ட். R stands for ரிமைண்டர். ஓகே, மீதம். அப்புறம் 6 டிவைசர். எதால் நான் டிவைட் பண்ணுறோன்னா அதுதான் டிவைசர். ஸோ QRD. ஸோ Q என்னது? 3. ரிமைண்டர் இங்கே என்னது? இது தான் ரிமைண்டர். ஓகே, திஸ் இஸ் மை ரிமைண்டர் R. சரியா? நான் ரிமைண்டர் என்ன எழுதுறேன்? 6. ஓகே, ரிமைண்டர் இஸ் 6. D என்னது? சாரி, ரிமைண்டர் இஸ் 3. ஓகே, ரிமைண்டர் இஸ் 3 and my divisor is 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 1s are 3, 3 2s are, அப்போ 3.5 hours ஆகுது. சார், இந்த ஹாஃப்ன்றது நான் எப்படி திருப்பி மினிட்ஸில் எழுதுறதுன்னா பாருங்கள், எப்படி நீங்கள் எழுதுவீங்கன்னா இங்கே எழுதுன பாருங்கள். ஹாஃப் நான் மினிட்ஸில் கனெக்ட் பண்ணோம்ல, 60 minutes. 60 minutesல ஹாஃப்ன்றது என்னது அப்படின்றது தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ எத்தனை டைம்ஸு? 30 times. அப்போது 3 hours 30 minutes. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஒன் ஆஸ் 3 hours ஓகே 30 minutes. இங்கே 3 hours 30 minutesனு எதனா இருக்கா பாருங்கள்? கிடையாது. என்ன எழுதியிருக்காங்க? எல்லாமே மொத்தமாகவே ஹவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ ஐ கேன் சே
இந்த கொஸ்டின் ரெண்டு விதத்தில் கேட்கலாம். எத்தனை 3 hours 30 minutesனும் கேட்கலாம், இல்லை 3.5 half stands for 5, right? 0.5. Okay, so my solution here is B. So 3.5 hours is my answer. ஓகே, ஸோ இல்லைனா 3 hours 30 minutesன்னு சொல்லலாம், கொஸ்டினில் அப்படி கேட்கலாம். இல்லைனா 3.5 hours அப்படின்னு சொல்லலாம். ஸோ எய்தர் ஐ கேன் சே திஸ் வே ஆர் திஸ் வே. உங்கள் ஒரு வேளை உங்கள் சாய்ஸில் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். லெட்ஸ் மூவ் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மை செகண்ட் கொஸ்டின் இஸ் திஸ். இதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி. இஃப் இட் டேக்ஸ் 2 workers working separately, என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்போஸ் 2 வேலையாள்கள் இருக்கிறாங்க, அவங்க தனித்தனியாக வேலை செய்கிறாங்க. ஓகே, ஒர்க்கிங் செப்பரேட்லி, பட் அட் சேம் ஸ்பீட், ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் ஸ்லோவாக அப்படிலாம் கிடையாது, சேம் ஸ்பீடில் வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செய்யும் போது, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போம். அவருக்கு வந்து 2 hours 40 minutes ஆகுது. 40 minutes ஆகுது. 2 hours அப்படி எழுதிப்போம். 2 hours 40 minutes, ரைட்? 2 hours 40 minutes ஆகுது. அப்போ 2 பேரும் அதே ஸ்பீடில் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ இவருக்கு என்ன டைம் ஆகிருக்கும்? 2 hours 40 minutes, கரெக்டா? 2 hours 40 minutes. ஓகே, இப்போ இங்கே கேள்வி பாருங்களேன். ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரே வேகத்தில் வேலை செய்கிறாங்க. ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 hours 40 minutes ஆகுது. How about long? கேள்வி என்னன்னா, about how long will it take one worker working at the same speed to complete the same task alone? இப்போ என்னன்னா, இந்த 2 பேர் வேலையும் ஒருத்தர் எடுத்து செய்கிறாரு, அவர் செய்யக்கூடிய வேகம் அதே வேகம். அப்போது ஒரே ஆள் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சூப்பரான கேள்வி. இதை நம்ம பார்ப்போம். அப்போது ஒரு ஆள் இவரோட வேலையும் ஃபஸ்ட் ஆள் வேலையும் செய்யணும், அதே நேரத்தில் செகண்ட் ஆள் வேலையும் செய்யணும், சேர்த்து செய்யணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆள் வேலையை 2 hours 40 minutes. ஸோ டோட்டலாக எனக்கு தெரிஞ்சதை நான் ஆட் பண்ணேன்னா 4 hours 80 minutesன்னு சொல்லலாம் நீங்கள். ஓகே, 4 hours 80 minutes. நம்மளுக்கு நல்லா தெரியும் 60 minutes ஈக்குவல், இந்த 60 minutes நான் எப்படி பிரிக்கலாம், 80 minutes எப்படி பிரிக்கலாம்? 60 + 20 minutes, கரெக்டாக? 60 + 20 minutes. இங்கே பாருங்கள், நான் 4 hours மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு நான் எப்படி பண்ணலான்றதை பார்க்குறேன். ஸோ 4 hours 80 minutes ஆகுதா? ஸோ 80 minutes 60 + 20 minutes நான் எழுதிட்டேன். 60 minutes நான் என்ன பண்ணலாம்? 1 hourன்னு சொல்லலாமா? ஸோ இந்த 4 என்ன ஆகிடுது, பிகம் 5 hours, ரைட்? 5 hours. இந்த மீதி இருக்கிற 20 minutesன்னு எழுதலாமா? MINUTES, minutes. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆச்சு, இந்த 4ன்றது நவ் இட் பிகேம், இப்போ 80 minutesன்றதை 60 + 20 minutesன்னு எழுதினேன். இந்த 60யை தூக்கி கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டேன் 1 hour. ஸோ இட் பிகம்ஸ் 5 hours 20 minutes. ஸோ என்னோட ஆன்சர் எங்கே இருக்குது? 5 hours 20 minutes. மை ஆப்ஷன் இஸ் டி. சரியா? நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து எல்லாத்தையும் நான் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள், அப்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 4 hours 4 × 60. ஓகே, ஸோ திஸ் 6 4s are 24. ஓகே, 240 minutes கூட இந்த 80 minutes ஆட் பண்ணணும். 80 minutes ஆட் பண்ணால் 0, 8 + 4 12, 2 போட்டு 1, 320 minutes. இந்த 320 minutes if you divided by 60, அப்படி தானே பண்ணணும். இப்போ நான் வந்து மினிட்ஸை திருப்பி ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ ஐ ஷுட் டிவைட், நான் என்ன பண்ணணும், 320 டிவைடட் பை 60. 60ஆல் டிவைட் பண்ணால் இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 6 1s are 6, 6 5s are 30, ரிமைண்டர் 2. QR/D. QR/D கோஷன்ட் என்னது இங்கே? 5. ரிமைண்டர் என்னது? மீதம் என்னது? 2. 2/D. டிவைசர் வந்து இங்கே 0 கேன் 6. ஸோ 6. ஸோ இட் இஸ் 5 1/3. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 5, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? 5 1/3. அதான். அப்போ இந்த 1/3ன்றது என்னோட மினிட்ஸு. அப்போ 60 மினிட்ஸ் தானே 1 hour. 60ல் 1/3ன்றது பாகம் என்னது? கேன்சல் பண்ணி பாருங்கள்.
6 3 2s are 20. ஸோ 5 hours நான் இதை எப்படி எழுதலாம் 1/3ன்றது 20 minutesனு காட்டிடுச்சு. ஸோ 5 hours 20 minutes. ஓகே, ஸோ தட் இஸ் மை சொல்யூஷன். ஸோ என்னோட ஆப்ஷன் 1 வே 1 சிம்பிளஸ்ட் வே, அப்படியே டக்குன்னு பார்த்தவொன்னே கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைப். இல்லை சார் நான் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் மினிட்ஸாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே. நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா அந்த ஃபஸ்ட்டு டைப் தான் ரொம்ப ஈஸியான டைப்புன்னு சொல்லுவேன். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைப்பை ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம் நீங்கள் அடுத்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ this is my second problem. My second problem வந்து இங்கே இருக்குது. Okay, my second problem is this. Darlene was hired to teach 3 identical math courses. Okay, 3 identical math courses which entailed being present in the classroom 48 hours altogether. Okay, ஸோ ஒரு பாடத்தை மூணு வேறு பாடங்கள். ஓகே, சேமாக இருக்கும் ஆனால் உள்ள வேறு மாதிரி டெக்னிக்கல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 ஐடென்டிக்கல் மேத் கோர்சஸ். இந்த ஐடென்டிக்கல்ன்ற வார்த்தை நீங்கள் படித்து வச்சுக்கணும், அது என்ன மீன் பண்ணுது. நான் நிறைய படம்லாம் பார்த்துருப்போம். என்ன படம் பார்த்துருப்போம்? ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் சேமாக இருப்பாங்க ஆனால் சில வேறுபாடுகள் இருக்கும். ஸோ 3 ஆனால் மூணுமே வேறு தான். இது ஒரு 3 ஐடென்டிக்கல் மேத்ஸ் கோர்சஸ். இது ஒன்று 3 புக்கு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு, சரியா? விச் என்டைல்ட் பீயிங் ப்ரெசன்ட் இன் தி கிளாஸ் ரூம். இது மூணுமே பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆகுது? 48 hours ஆகுது. ஓகே, ஆல் டுகெதர். ஓகே, 48 hours ஆகுது, சரியா? ஆல் டுகெதர் இந்த வார்த்தையும் பார்த்துக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் வார்த்தைங்க. ஸோ ஆல் டுகெதர் 48 hours. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? அட் $35 per class hours, how much did Darlene earn for teaching one course? ஒரு கோர்ஸை டீச் பண்ணுறதுக்கு மட்டும் அவருக்கு எவ்வளவு பே பண்ணணும், சரியா? அப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துக்கிறது 3 கோர்ஸை பண்ணுறதுக்கு 48 hours. அப்போ ஒரு கோர்ஸை பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? 48 divided by 3. ஓகே, டிவைட் பண்ணி பாருங்கள். 48 டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 48 டிவைட் பை 3. 3 1s are 3, ரிமைண்டர் 1. 18 கீழே இருக்கணும். 18 இருக்கணும்னா 3 5s are 15, 3 6 are 18. மொத்தம் அவருக்கு எவ்வளோ எடுக்குதுன்னா 16 hours. ஸோ இதுக்கு ஒரு 16 hours, இதுக்கு ஒரு 16 hours, இதுக்கு ஒரு 16 hours. அப்போ 16 + 16 + 16 தான் எனக்கு 48 hours இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆல்டுகெதர் 48 hours. இப்போ இந்த 16 + 16 அப்போது இவருக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும் இந்த ஒரு கோர்ஸை அவர் எடுக்கிறதுக்கு? அப்போ எனக்கு 16 hours-ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். 16 hours ஆகுது. ஓகே, ஸோ 16 hours into 35, தட் இஸ் மை சொல்யூஷன். அதுதான் என்னுடைய சொல்யூஷன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர்? அப்போஸ் 35 into 16 போடுவோமா? 6 5s are 30, 6 2s 6 3s are 18, 19 20 21, 1 5s are 5, 1 3s are 3, 0 6 $560. எத்தனை டாலர்ஸு? நம்மளோட ஆப்ஷன் என்னது? பி இஸ் அவர் ஆன்சர். ஸோ இந்த கேள்வி ஒன்று பார்க்கும்போது புது டேர்ம்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஐடென்டிக்கல் 3 ஐடென்டிக்கல் மேத் கோர்சஸ்னால் டக்குன்னு ஒரு ஐடென்டிக்கல் கேஸ் கோர்சஸ் தான். ஸோ ஐடென்டிக்கல்ன்ற வார்த்தைக்கு சேமாக இருக்கும் ஆனால் வேறு தான். ஸோ ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் மேத்ஸ் கோர்சஸ்னால் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஆனால் இது ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வைக்கும். ஸோ அதுக்கு தான் இது மாதிரி டேர்ம் போடுறாங்க. விச் என்டைல்ட் பீயிங் ப்ரெசன்ட் இன் தி கிளாஸ் ரூம் 48 hours ஆல் டுகெதர். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆல் டுகெதரை மறந்துடுவாங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு டஃப்பான வார்த்தை போட்டிருப்போம் ஐடென்டிக்கல்னு ஒன்று. இந்த ஆல் டுகெதர் அவங்க மைண்டில் கிளிக் ஆகாது. ஸோ பொறுமையாக நிதானமாக இது மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ப்ராப்ளம்ங்க. சம்மர் டைம். ஓகே, 2 பேர் இருக்கிறாங்க இங்கே. 4th கொஸ்டின். கார்மெல்லா அண்ட் மரியா, ஏதோ 2 பேர் நம்ம வச்சுப்போம். ராஜேஷ்
அண்ட் ராகேஷ், ஏதோ ஒரு பேர், 2 பேர் இருக்கிறாங்க இங்கே, கார்மெல்லா அண்ட் மரியா. ஓகே, காட் சம்மர் ஜாப்ஸ் அட் ஐஸ்கிரீம் ஷாப் அண்ட் வேர் சப்போஸ் டு ஒர்க். எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணுமா? 15 hours per week. அப்போது இவரும் ஒரு 15 hours per week ஒர்க் பண்ணணும். ஓகே, வீக், இவங்களும் ஒரு 15 hours per week. இந்த ஸ்லாஷோடைய அர்த்தம் பெர் வீக். ஓகே, 15 hours per week. ஓகே, ஈச் ஃபார் 8 weeks, 8 வாரம் வேலை செய்யணும். இவங்களும் கார்மெல்லாவும் 8 வாரம் வேலை செய்யணும். அதுக்கப்புறமா வந்து மரியாவும் 8 வாரம் வேலை செய்யணும். டூரிங் தட் டைம் மரியா வாஸ் ஹில் ஃபார் 1 week. மரியாவுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லை. ஓகே, அவங்க சிக் ஆகிட்டாங்க. ஒரு வாரம். எத்தனை வாரம்? 1 week. ஸோ அப்போது அவங்க எத்தனை வீக் தான் வேலை செய்கிறாங்க? 7 weeks தான் வேலை செய்கிறாங்க. ஓகே, அண்ட் கார்மெல்லா டுக் ஹர் ஷிஃப்ட். அப்போ அவங்களோட வேலையை சேர்த்து கார்மெல்லா எடுத்துக்கிட்டார். அப்போ நல்லா கவனிக்கணும் அந்த கொஸ்டினில். எத்தனை ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க? சப்போஸ் டு ஒர்க் 15 hours per week. ஒரு வாரத்துக்கே 15 மணி நேரம் தான். மொத்தம் எத்தனை வாரம் வேலை செய்யணும்? ஒர்க் ஃபார் 8 weeks அவங்க வேலை செய்யணும். சரியா? இதில் இவரும் 8 வாரம், கார்மெல்லாவும் 8 weeks வேலை செய்யணும், மரியாவும் 8 weeks வேலை செய்யணும். ஆனால் மரியாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஒரு வாரம் அவங்க வேலை செய்யலை. அதுக்கப்புறமா அந்த வேலை செய்ய வேண்டியதை கார்மெல்லா எடுத்துக்கிட்டார். அப்போ அவர் எத்தனை வாரம் வேலை செஞ்சார்? யோசிச்சு பாருங்கள். எத்தனை? 8 வாரம் இருக்குது, ப்ளஸ் மரியா வந்து உடம்பு சரியில்லாதனால அவங்களோட வேலையும் சேர்த்து அப்போ 9 weeks அவர் வேலை செஞ்சுருக்கார். ஓகே, இவங்க 7 weeks தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஹவு மச் ஹார்ஸ் டிட் கார்மெல்லா ஒர்க் டூரிங் தி 8 weeks? எத்தனை? ஹவு மெனி hours டிட் கார்மெல்லா ஒர்க்ட் டூரிங் தி 8 weeks? அப்போ இவங்களுடைய வேலையும் சேர்த்து இவர் எடுத்துக்கிட்டார். கரெக்டாக? அப்போ இவர் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருக்கணும்? 15 into 9. கரெக்டாக? அவங்க வேலையும் எடுத்து இவர் செஞ்சுக்கிட்டார்ல. ஸோ இந்த இப்போ என்னென்னா, சார் இங்கே எப்படி சார் 9 weeks ஆகும்? 9 weeks இப்போ என்னென்னா 8 வாரத்தில் ஒரு வாரம் இவர் வேலை செய்கிறாரு, ஒரு வாரம் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க 15 hours தானே, அவங்க செய்ய வேண்டிய வேலையை எடுத்து இவர் செஞ்சுக்கிட்டார். ஓகே, ஸோ அப்போ 15 hours ஒரு வாரம் அவங்க வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டனால 9 வாரம் வேலையத்தை அவர் 8 வாரத்திலே செய்கிறார். அது வேறு விஷயம். ஆனால் 9 வாரம் வேலைகள் 15 into 9. அப்போது 9 5s are 45, 9 1s are 9, 10 11 12 13, 135 hours அவர் வேலை செஞ்சுருக்கிறார். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் என்னது? பி. இந்த இடத்த பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. 8 வாரம் தான் வேலை செஞ்சார். ஆமாம், 8 வாரம் தான் அவர் கார்மெல்லா வேலை செஞ்சுக்கிறாரு. ஆனால் 9 வாரம் வேலையை 8 வாரத்தில் செஞ்சுருக்கிறார். அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல் ப்ராப்ளம். ஸோ ஆன் ஹவர் பேசிஸ். ஸோ மை ஆன்சர் இஸ் 135 hours. ரைட்? ஸோ லாஸ்ட் கேள்வி இது ஆக்சுவலி உங்ககிட்டயே நான் விடுறேன். இந்த கேள்வியை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ மார்ட்டி லெஃப்ட் ஹிஸ் ஒர்க் பிளேஸ் அட் 5:16 PM. ஓகே, அவர் வேலையை முடிச்சுட்டு 5:16 PMக்கு போயிட்டார். ஆன் தேர்ஸ்டே. ஓகே, தேர்ஸ்டே போயிட்டார், வியாழக்கிழமை. அண்ட் ரிட்டர்ன்ட் அட் 7:58 AM. காலையிலே அவர் வந்துட்டார். ஆன் ஃப்ரைடே. பாருங்கள், அடுத்த நாள், அடுத்த நாள். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டேன்னு வச்சுப்போமே. சாயந்தரம் இப்போ என்ன டைம் ஆகுது? இப்போது என் கிளாக்கில் வந்து இப்போ வந்து ஐ திங்க் இட் இஸ் சம்திங் லைக் ஈவினிங் டைமில் தான் இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். சரி வச்சுப்போம், இப்போது ஒரு 5:16 PM சாயந்தரம் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, இங்கேருந்து நான் ஒர்க் பிளேஸை விட்டுட்டு கடந்து செல்கிறேன். ஸோ மார்ட்டி லெஃப்ட் ஹிஸ் ஒர்க் பிளேஸ் அட் 5:16 PM on Thursday and returned at, அப்போ இன்றைக்கி தேர்ஸ்டே, நாளைக்கு ஃப்ரைடே தானே, 7:58 AM. பாருங்கள் கொஸ்டினை பாருங்கள், 7:58 AM on Friday. அதான் நாளைக்கு காலையில் 7:58 AMக்கு வந்துட்டேன். How much time elapsed between the time Marty left work on Thursday to the time he returned on Friday? இப்போ என்ன கேள்வி? இன்றைக்கி சாயந்தரம் கிளம்புறாருப்பா, காலையில் 7:58க்கு வந்துடுறாரு. எவ்வளோ நேரம், அது இடைப்பட்ட நேரம் எவ்வளவு அப்படின்னோடனே டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகணும்.
இன்னைக்கு 5:16, நாளைக்கு காலையில் 5:16க்கு 12 hours. 12 hours, right? 12 hours. ஷார்ட்டில் எழுதுகிறேன் 12 hours. ஸோ 5:16லேருந்து 7:58 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் எவ்வளவு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு க்ளூ கொடுக்குறேன். 5:16, 6:16, 7:16. ஓகே, 5:16லேருந்து 6:16 1 hour, 6:16 to 7:16 அப்போ 2 hours. இப்போ நீங்கள் என்ன ப்ளஸ் சம் மினிட்ஸ் இருக்குது. எப்படி 16லேருந்து 58க்கு வரணும். இதுக்கு இடைப்பட்ட மினிட்ஸ் எவ்வளவு? ஸோ 12 ப்ளஸ் 2 is 14. ஸோ ஆப்ஷன் சியாக இருக்கணும், இல்லைனா டியாக இருக்கணும். இதுக்கு அப்போது 58லேருந்து 16 மைனஸ் பண்ணுங்கள். அது வந்து 42வா இல்லை 52வான்றதை வச்சு உங்களுடைய சி ஆன்சர் கரெக்டா இல்லை டி ஆன்சர் கரெக்டான்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செஷன் ஒருவேளை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்லுங்கள். நம்ம வர போகிற கிளாஸஸில் நிறைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இப்போ மாதிரி டைம் பேஸ்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃப்யூச்சர்லேயும் நிறைய டைம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னோடய இமேஜ்னால அங்கே டைம் வந்து ஹைட் ஆகிருக்கு. பட் தட் இஸ் 7:58 AM, ரைட்? ஸோ எனிஹவ், நீங்கள் ட்ரை டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கம் அப் வித் தி ரைட் சொல்யூஷன். பபாய். தேங்க்யூ.